ட்ரம்பின் அட்டகாசங்கள், ட்ரம்ப் வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரி சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். வெனின்சுலா ஒரு பிரசிடென்ட கடத்திட்டு போய் வெனின்சுலா எங்களோடதுன்னு சொல்லிட்டு இப்ப சுருட்டிட்டாரு. ஈரானை போய் சும்மா நோண்டிட்டே இருக்காரு. அதை மேல நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ஈரானை வரைபடத்துல இருந்தே தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கிரீன்லாண்ட போய் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு. ஏஐ யூஸ் பண்ணி கிரீன்லாண்ட் வந்து அமெரிக்காக்குள்ள இருக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது இதோட முடிஞ்சிருமான்னு பார்த்தா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இந்தியன் ஓசனுக்கே வந்துட்டாரு. சாகோஸ் ஐலாண்ட் சொல்லிட்டு இந்தியன் ஓஷன் மிடில், அதாவது இந்தியாவுக்கு கீழே இந்தியன் ஓஷனோட மிடில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கு. 60 ஐலாண்ட் சேர்ந்ததுதான் வந்து இந்த சாகோஸ் ஐலாண்ட். சாகோஸ் ஐலாண்டை யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு கீழே இருக்க மொரிஷியஸ் தான். எப்படி வந்து கிரீன்லாந்து வந்து டென்மார்க் பண்றதும் பாண்டிச்சேரி நம்ம பண்றோமோ அதே மாதிரி மொரிஷியஸ் தான் வந்து இந்த சாகோஸ் ஐலாண்ட ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க யூகே யுஎஸ்ஏ பேஸ் அங்க இருக்கு. காரணம் என்னன்னா யூகே எப்படி நம்மள ஆண்டாங்களோ அதே நேரத்துல சாகோஸ் ஐலாண்டையும் யூகே தான் ஆண்டிருக்காங்க. சோ அந்த இடத்துல யூகேவோட ஆர்மி பேஸ் அங்க இருக்கு. 2025 மேல வந்து யூகே மொரிஷியஸ்க்கு கொடுக்கலாம்னு சொல்லும் போது அமெரிக்கா வந்து இது ஒரு சூப்பர் மூவ், இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அமெரிக்காவோட பேஸ் வந்து லாங் டர்மா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நடுவில் இந்த கிரீன்லாந்து பிரச்சனை வரும்போது யூகே பிரசிடென்ட் வந்து ட்ரம்புக்கு அகேன்ஸ்டா பேசினதையும் தலைவருக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு. சோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா மொரிஷியஸ்க்கு கொடுக்கறது வந்து மோசமான ஒரு ஸ்டூபிட் மூவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷான வார்த்தையை சொல்லியிருக்காரு. சாகோஸ் ஐலாண்ட்லயே பெரிய ஒரு பேஸ் இருக்கிற இடம் வந்து டியாகோ கார்ஜியா. இதுலதான் யூகே யுஎஸ்ஏவோட ஆர்மி பேஸ் இருக்கு. ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு இது தேவை பிகாஸ் அமெரிக்காவோட சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படின்னா. இதேதான் கிரீன்லாண்டையும் சொன்னாரு. யூகேல இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து இந்த சாகோஸ் ஐலாண்ட வந்து மொரிஷியஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுல ட்ரம்ப் வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. ட்ரம்புக்கு இது தேவைப்படுறதுன்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆல்ரெடி ஈராக் ஆப்கானிஸ்தான்ல போர் செய்யும் போது அமெரிக்கா மிலிட்டரி இங்க இருந்து தான் கிளம்பிச்சு. அதே மாதிரி இப்ப ஈரான்ல டேங்க் டெஸ்ட்ராய் பண்ணும்போது கூட இந்த அமெரிக்கா பேஸ் வந்து இந்த சாகோஸ் ஐலாண்ட்ல இருந்து தான் கிளம்பிச்சு. இதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஏதாவது ஒரு வார் வருது, அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் நிக்குது அப்படின்னா இந்தியாவை அட்டாக் பண்ண இந்த சாகோஸ் ஐலாண்ட் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதனால ட்ரம்ப் இதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் தாம் தூம்னு குடிச்சிட்டு இருக்காரு. இது வேர்ல்டு வாரை கிரியேட் பண்றது ஒரு பக்கமா இருந்தாலும் இவரே இதுல அழிஞ்சிருவாரு அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை.